ஹலோ ஆல் வணக்கம். ஒரு இம்பார்ட்டன்ட் மேட்ச் நியூசிலாந்து வர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ். ஸ்பீடா கிட்டத்தட்ட ஒரு நாக் அவுட் மேட்ச் அப்படின்னே சொல்லலாம். வெஸ்ட் இண்டீஸ் 2 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. நியூசிலாந்து கேம்பெயினை ரொம்ப லேட்டா ஸ்டார்ட் பண்ணாங்க. பெராப்ஸ் 20வது அவங்க தான் ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆடுறதுக்கு 20 டீம் இருந்தா ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆடினது அவங்க தான் கடைசியா ஆடினாங்க. அந்த மேட்சும் தோத்துட்டாங்க. ஸோ லாட் ஆஃப் ப்ரெஷர் ஆன் தெம். பிரைன் லாரா ஸ்டேடியம் தரூபா ட்ரினிடாட்னு நினைக்கிறேன் அங்க மேட்ச் நடக்குது. பீடா இனிஷியல் தாட்ஸ் என்ன? கரெக்டா சொல்லிட்டீங்க நீங்க. ஏன்னா அந்த 3 பொட்டன்ஷியல் குவாலிஃபையர்ஸ் டு சூப்பர் எயிட்ஸ்னா ஆப்கானிஸ்தான், நியூசிலாந்து, வெஸ்ட் இண்டீஸ். ஆப்கானிஸ்தான் ஒரு பெரிய டிஃபீட் அன்பார்ச்சுனேட்டா வாங்கிட்டாங்க. நீங்க வெஸ்ட் இண்டீஸ் 2 மேட்ச் ஜெயிச்சிட்டாங்கன்னு சொல்லி இங்க வெஸ்ட் இண்டீஸ் தோத்துட்டாங்கன்னா அவங்க டோர்னமெண்ட் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நீங்க ஏன்னா அவங்களுக்கு ஆப்கானிஸ்தானுக்கு பாப்பா நியூகினியோட ஒரு மேட்ச் இருக்கு, அவ்வளவுதான் க்ளோஸ். இப்ப மத்த டீம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கா, பாகிஸ்தான்லாம் ஹேங்கிங் ஆன த்ரெட். இது ரெண்டு நீங்க சொன்ன மாதிரி ஆர்சிபி ஹோப்ஸ் கொடுங்க அப்படின்னு சொன்னீங்க. சரி, நான் இவனை ஜெயிச்சு அவன்கிட்ட தோத்து இவன் அவன்கிட்ட தோத்து ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் பார்க்கலாம். இப்ப இவங்க பாத்தீங்கன்னா எப்போதுமே என்னோட ப்ரெடிக்ஷனை தப்பாக்கியிருக்காங்க. இந்த லாஸ்ட் 2 வேர்ல்டு கப்லயும் அவங்க பிளே ஆஃப்ஸுக்கு போக மாட்டாங்க அப்படின்னு கான்பிடண்டா சொன்ன எல்லாத்தையும் தப்பாக்கிட்டு 2 இதுலயும் அவங்க பஞ்ச் அபவ் தேர் வெயிட். இந்த தடவையும் அவங்க போக மாட்டாங்க அப்படின்னு தான் சொன்னேன். நீங்களும் அதை ஒத்துக்கிட்டீங்க. பட் இந்த மேட்ச் தோத்துட்டாங்கன்னா அந்த குரூப் சீல் ஆயிடும், அதுல எந்த சந்தேகமே கிடையாது. இப்போ இந்த பியூட்டிஃபுல் பிரையன் லாரா ஸ்டேடியம் தரூபா நீங்க சொன்னது அங்க கடைசி 30 மேட்ச் பார்க்கலாம். கரீபியன் பிரீமியர் லீக்ல என்ன நடந்திருக்குன்னு எவ்வளவு ஒரு ஒரு கஷ்டமான ஒரு வென்யூ பாருங்க. ஸ்டாட்ஸ் கொடுக்கறதுக்கு 30 மேட்ச்ல பேட்டிங் ஃபர்ஸ்ட் 15, பேட்டிங் செகண்ட் 15, 50-50% ஈக்குவல் ஷேர். ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 153, ஆவரேஜ் செகண்ட் இன்னிங் ஸ்கோர் 151. ஆவரேஜ் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹையஸ்ட் சேஸ் 169 ஃபார் 3 தான் 30 மேட்ச்ல. பாத்துக்கோங்க. நிறைய பேர் இப்ப என்ன சொல்றாங்க, நியூயார்க் பிச் எல்லாம் பார்த்துட்டு வெஸ்ட் இண்டீஸ் போன வச்சு வெளுத்தலாயா. வெஸ்ட் இண்டீஸ்லயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி 160, 170 இந்த ரேஞ்ச் தான். இப்ப ஆஸ்திரேலியா மட்டும்தான் 200 கிராஸ் பண்ணாங்க. சின்னசாமியும் இது ராஜீவ் காந்தி உப்பாலும் கிடையாது, அப்படிதானே? இல்ல இல்ல, அதுதான் இப்போ ஒரே ஒரு டீம் தான் 200 கிராஸ் பண்ணிருக்கு, ஆஸ்திரேலியா. இங்கிலாந்தோட ரிப்ளை இங்கிலாந்து பார்பேடோஸ் தானே அடிச்சாங்க 200. பிரிஸ்டோன். இங்கிலாந்தோட அடிச்சாங்க. பட் இங்கிலாந்தோட ரிப்ளை என்ன? இங்கிலாந்தோட ரிப்ளை 168 தான். 160. ஆமா. சோ இப்ப அந்த ஃபர்ஸ்ட் இங்க பொறுமையா ஆடணும்னு சொல்லுவேன். 6 ஓவர்ல அடி பொழந்துட்டாங்க ஆஸ்திரேலியா அந்த பவர் பிளேல. அங்க அந்த அந்த மொமெண்டத்தோட அதுக்கப்புறம் அப்படியே இன்னும் நிறைய போக வேண்டியது. எங்கேயோ போயிடுவாங்கன்னு நினைச்சேன். ஸ்டில் இந்த ஸ்லோனஸ் ஆஃப் த பிட்ச் ஹஸ் டேக்கன் தெம் ஹியர். அதுக்கப்புறம் உங்களுக்கு பேஸ் பவுலர்ஸோட எக்கானமி 8.20. பாத்துக்கோங்க, ஸ்பின்னர்ஸோட எக்கானமி 6.23. அப்புறம் பேஸ் பவுலர்ஸ் 52% விக்கெட் எடுத்திருக்காங்க, ஸ்பின்னர்ஸ் 48% விக்கெட் எடுத்திருக்காங்க. ஒன்லி 43% of runs scored in boundaries in middle overs. இப்ப அதுதான் நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, நான் அப்ப பார்த்தேன் சின்ன கிரவுண்டு அந்த கிரவுண்டு 10 பால் டிராவலும் ஆகாது, ஸ்கொயர் பவுண்டரிஸ்லாம் பெருசா இருக்கும். 38% of dot balls in death overs in 16 to 20. பாத்துக்கோங்க. இங்க எப்படின்னா தியரி டீம் scoring more runs than the other in power play have won 23 out of 30 matches. பால் சாஃப்ட் ஆக ஆரம்பிச்சா ஸ்லோவாக ஆரம்பிச்சிடும். டீம் ஸ்கோரிங் மோர் ஒன்ஸ் அண்ட் டூஸ் ஃப்ரம் ஓவர் 7 to 20. நான் சொல்லுவேன், எம்ஜிஆர் பாடுவார் அந்த காலத்தில், புரட்சி தலைவர், ஓடி ஓடி உழைக்கணும்னு. they have won 21 out நீங்களே of பாடுங்க. நீங்க பாடணும்னு வேற நிறைய பேர் கேக்குறாங்களே. பாடி பாடி கேட்டு இப்ப ப்ரொஃபஷனே மாறிடுச்சு. அவர் பாடுவாரு கையோர தூக்கிட்டு ஓடி ஓடி உழைக்கணும் அந்த மாதிரி. இங்க இந்த ஃபிட்னஸ் இஸ் கோயிங் டு பி தி கிரேட்டஸ்ட் ஸ்கில் இயர். அதனால இது சொல்லிட்டேன். இப்ப இங்க எப்படி நீங்க ஆடணும்னா இங்க அதான் ஒன்னே சொல்றேன். இப்போ பவர் பிளேல பிரிஸ்க் ஸ்டார்ட் வரணும்னா தயவு செஞ்சு இந்தியா மாதிரி 100 நினைக்காதீங்க. இப்ப இங்க நியூயார்க்ல நீங்க பார்த்த 25, 30, இங்க 47 for 1. 47 is for 1 is a massive score comparing what the venues you have seen in USA. ஆமா. மிடில் ஓவர்ஸ்ல பாத்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும். 28 for 1 ஒரு செடேட் ஸ்டார்ட் 10 ஓவர்ல 75 for 2. அங்க 60 சொன்னோம் நியூயார்க்ல. அதுக்கப்புறம் 11 to 15ல இந்த கன்சாலிடேஷன் ஃபேஸ் ஒரு 45 வந்துடணும். 120 for 4. ஸோ யூஆர் கோயிங் க்ளோஸ் டு 8 an hour. கடைசி 5 ஓவர்ல இந்த டிஃபிகல்ட்டி சொல்லியிருக்கேன். இவ்வளோ விக்கெட் வச்சிருந்தீங்கன்னா 55 வந்துடும் ஒரு பவர் யாருக்கோ ஒருத்தர் பட்டா. So that takes you to 175 for 8. And when you see 169 for 3 is the highest score,
in the last 3 years 30 matches in CPL you would love to take that 175. இப்போ நீங்க கேட்பீங்க பிளேயிங் 11 பாத்தீங்கன்னா அவங்க எதுவுமே சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. எனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் வந்து சர்ப்ரைன் ரதர்ஃபோர்ட் இஸ் ப்ரிஃபர்ட் அஹெட் ஆஃப் விட்மயர். அவருக்கு ஏதாவது நிகில் இருக்கா என்ன அப்படின்னு எனக்கு தெரியல. அவங்க தேர் பிளேயிங் தட் எக்ஸ்ட்ரா ஸ்பின்னர் இன் மோட்டி. மோட்டி இஸ் வெரி குட், பட் ஷமார் ஜோசப் வந்து வெளில உட்காருக்குது ஒரு சர்ப்ரைஸ். பட் மோட்டி ஹஸ் ப்ரூவ்ட் தேம் ரைட். ஓ இவர் வந்து மெக்காய் வந்துட்டு ஆட முடியாது, ஜேசன் ஹோல்டரோட ரீப்ளேஸ்மெண்ட் அவர் ஆட முடியாது. ஹோப் வெளியே உட்கார்றது தான் எனக்கு ஒருவேளை தெரியாம கேக்குறேன், ஹோல்டர் இருந்திருந்தா என்ன லைன் போட போயிருப்பாங்க அவங்க? இப்ப உங்களுக்கு ஹோல்டர் இருந்திருந்தாங்கன்னா அவங்க எப்படி வச்சிருப்பாங்க, இன்னொரு போலிங் ஸ்ட்ரென்த்தை நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெர்ஃபேன் ரதர்ஃபோர்ட் உட்காந்து வச்சுட்டு ஹோல்டர் ஆடிப்பாங்க. ஜெர்ஃபேன் ரதர்ஃபோர்ட் நம்பர் 6 தான் ஆடுறாரு. அவரு ஷெப்பர்டும் பின்னாடி பேட்டிங் ஆடுவாரு, ரசல் இருக்காரு, உங்களுக்கு இவர் இருக்காரு. சோ என்ன பண்ணுவாங்க, இவர் ஒரு போலிங் ஆப்ஷன் கிடைக்கும். அந்த 10 பால் ஹோல்டரும் வந்து கிளாசிக்கா பிக் சிக்ஸஸ் அடிப்பாரு. சோ அந்த மாதிரி போயிருப்பாங்க, ஹோல்டரை டிராப் பண்ணிருக்க மாட்டாங்க. சோ எனக்கு பெரிய சர்ப்ரைஸ் ஹெட்மேயரும் ஹோப்பும் வெளியே உட்கார்றது தான். நான் வந்து ஐ வாஸ் வெரி மச் திங்கிங் ஹோப் வில் பேட் 3 அப்படின்னு பூரண ப்ரொமோட் பண்ணிட்டாங்க. அதுவும் வந்துட்டு பெருசா ஒர்க் அவுட் ஆகலைனாலும் அவர் பிளிட்ஸை காமிக்கிறாரு. ஸோ இப்போ அவங்களோட பிளேயிங் லோன் பார்த்தீங்கன்னா பிராண்டன் கிங், ஜான்சன் சார்ல்ஸ், நிக்லஸ் பூரன், ராஸ்டன் சேஸ், ரோமான் பவல், ஷெர்ஃபேன் ரதர்ஃபோர்ட், ஆண்ட்ரி ரசல், ரொமாரியோ ஷெப்பர்ட், அகீல் ஹுசேன், அல்சாரி ஜோசப் அண்ட் புதகேஷ் மோட்டி. இப்போ நியூசிலாந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம அந்த பிளேயிங் லெவனை நம்ம கிராக் பண்ணிட்டோம். பிரேஸ்வெல்லும் ஆடுவாருன்னு சொன்னோம், இது பண்ணோம். த சாய்ஸ் வாஸ் பிட்வீன் ஃபெர்குசன் அண்ட் ஹென்ரி சொன்னோம். எக்ஸ்பீரியன்ஸ் சவுத்தியா உட்காந்து வச்சுட்டாங்க அவங்க. ஸோ அது ஒரு பெரிய விஷயம். நம்ம எதிர்பார்த்த மாதிரியே ஃபின் ஆலன் தான் ஆடினாரு. இகோட பியூட்டிஃபுல் பால் ஃப்ரம் ஃபருக்கி. ஒரு மேட்ச் எல்லாம் எதுவும் சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. ஸோ ரவீந்திரா வெளியே தான் உட்காருவோம். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஃபின் ஆலன், தேவன் கான்வே, கேன் மாமா, டேரல் மிச்சேல், கிளென் பிலிப்ஸ், மார்க் சாப்மேன், மைக்கேல் பிரேஸ்வெல், மிச்சேல் சாண்ட்னர், மேட் ஹென்ரி, ஃபெர்குசன் அண்ட் போல்ட். அதனால வந்து பெருசா இந்த 3 பேருமே ஓரளவுக்கு டீசெண்டா போலிங் போட்டாங்க. ஃபெர்குசன் வாஸ் ஆல்சோ நாட் எக்ஸ்பென்சிவ். ஸோ சவுத்தி வெளியே உட்காந்து தான் ஆடும். ரவீந்திரா வில் நாட் ஜஸ்ட் get his place in place of Allen in one match. அவர் வெளில உட்காருவாரு. சோதி வந்துட்டு இவங்க வெளியதான் உட்காந்து வைக்க போறாங்க. அதுக்கப்புறம் ஜிம்மி நீஷமா பிரேஸ்வெல்லா அப்படின்னு இருந்தது. ஓகே, இப்போ அவங்க பிலிப்ஸுக்கு போலிங்கே கொடுக்க மாட்டேன்றாங்கன்றதுனால பிரேஸ்வெல் வில் டேக் தட் ஸ்பாட். இஸ் ஆல்சோ லெஃப்ட் ஹேண்டர் ஹூ கேன் பேட். இப்போ இந்த 10 ஓவர்ல அந்த 75 கொடுக்குற வந்து எந்த டீம், பின்லானல் எக்ஸ்ப்ளோசிவ், கான்வே கிளாஸ், வில்லியம்சன் கிளாஸ், மிச்சேல் டபுள் கியர். அங்க பாத்தீங்கன்னா பிராண்டன் கிங் அடி, ஜான்சன் சார்ல்ஸ் அடி, நிக்கலஸ் பூரன் அடி, ராஸ்டன் சேஸ் 2 இதுவா ஆடுவாரு. இப்ப அடி அடி அடின்ற அந்த பர்டிகுலர் வென்யூல ஆல் தீஸ் கைஸ் ஹஸ் பீன் பிக் சக்சஸ். பீட் கிங், சார்ல்ஸ், பூரன் அப்படின்றதுனால இப்போ உங்களுக்கு வந்துட்டு தே ஆர் ஆல்சோ குட் எனஃப் டு கெட் டு தி 10 over 75ன்றதுனால பெரிய எட்ஜ் இவங்களுக்கு தான் எட்ஜ்னு எதுவுமே இல்லை. 2 டீமும் வந்து ஈக்குவலா தான் இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த 12 to 20ல எடுத்துன்னு போற ஒரு மிடில் ஆர்டர் அண்ட் லோயர் ஆர்டர். ராஸ்டன் சேஸ் கேன் ரியலி பேட், கம் அப் வித் சம் க்ளோரியஸ் ஷாட்ஸ். ரோமான் பவல் கொஞ்சம் ஃபார்ம்ல இல்லாத மாதிரி இருக்காரு, பட் பவல் இஸ் பவல். ஷெர்ஃபேன் ரதர்ஃபோர்ட் ஒரு 15 பால் ஆனா ஸ்டோரி வில் பி டிஃபரெண்ட். ஆண்ட்ரி ரசல் வந்து வேற மாதிரி வந்து நிக்கிறாரு. இப்ப ஷெப்பர்ட் இஸ் a monstrous hitter. அகீல் ஹுசேன் கேன் பேட். We saw what he did for our team in PSL. ஒரு எக்ஸ்ட்ராடினரி கிரிக்கெட்டர். அல்சாரி கேன் ஹிட் பிக் சிக்ஸஸ். மோட்டியே இன்னொரு டீமுக்கு நான் ஓப்பனிங் இருக்கணும் ஒரு மேட்ச். தட் இஸ் ஹவு குட் ஐம் இம்ப்ரெஸ் வித் திஸ் பேட்டிங். 11 பேரும் பேட்டிங் ஆடுவாங்க. இப்ப அங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளென் பிலிப்ஸ் ஓகே குட் பிளேயர், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மார்க் சாப்மேன், அவர் வந்துட்டு he has to prove himself but a good player. Bracewell again not destructive, can bat. Santner can bat, followed by Henry, Ferguson, Boltன்றதுனால டெஃபினட்டா அந்த எட்ஜ் வெஸ்ட் இண்டீஸுக்கு இருக்கு. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா பவர் பிளேல ஸ்ட்ரைக் பண்றது கிடையாது. இங்க மிடில் ஓவர்ஸ்ல சோக் பண்ற ஒரு 2 போலர் 4 ஓவர்ல 25. அங்க வந்து இந்தியால 32 சொன்னேன், இங்க 4 ஓவர்ல 25 கொடுக்குற போலர் யாரு? உங்களுக்கு பாத்தீங்கன்னா மோட்டியால அதை டெஃபினட்டா பண்ண முடியும், அதுல சந்தேகமே கிடையாது. அதுக்கப்புறம் இவங்க ரசல்லாம் விக்கெட் எடுப்பாரு, பட் இஸ் எக்ஸ்பென்சிவ். Akeem Hussain is more of a power play bowler who doesn't come into the picture in the middle overs. Moti is someone I can put my money on. இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாண்ட்னர் இருக்காரு. போல்ட் கேன் ஆல்சோ டூ தட், பட் he does it in power play. பட் மிடில் ஓவர்ஸ்ல வந்துட்டு இங்க எந்த அளவுக்கு எடுக்கும் தெரியாது. ஃபெர்குசன் இல்ல, மேட் ஹென்ரி இல்ல, ஒன்லி சாண்ட்னர். இப்போ சாண்ட்னர் வர்சஸ் மோட்டி அப்படிங்கும்போது இங்கேயும் பெருசா எட்ஜ் இல்ல. பட் ஓவராலா பாத்தீங்கன்னா being the host, being in form, winning 2 consecutive matches, நியூசிலாந்து கமிங் பேக் இன் ஜெயில் அப்படிங்கும்போது
West Indies will go with a slender edge of 52-48 in this particular venue. இதை ஒத்துக்கிறீங்களா? இல்லைன்னா இல்ல பீடா, இந்த மேட்ச் தோத்துட்டா வந்து டோர்னமெண்ட் விட்டு வெளியே போயிடுவாங்க, இந்த தடவையும் நீங்க சொல்றதை தப்பாக்கிட்டு அவங்க செமிஃபைனல்ஸ் தான் போக போறாங்க அப்படின்னு நியூசிலாந்து மேல பணத்தை போடுறீங்களா? அதுதான் நான் நினைக்கிறேன் வீடாக அன்பார்ச்சுனேட்லி. ஆனால் என்ன ஆக போதும், ஃபார்ச்சுனேட்டா அன்பார்ச்சுனேட்டா அது நமக்கு இல்லை, அவங்களுக்கு. பட் தென் நியூசிலாந்து வந்து எவ்ரி திங் டு பிளே ஃபார். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல ஐ திங்க் ஜெயிலுன்னு சொன்னீங்க, ஜெயில் பிரேக் பண்ணிடுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க சொன்ன மாதிரி ஸ்லெண்டர் எட்ஜ் தான், பட் ஐ திங்க் தேல் புட் இட் அக்ராஸ் வெஸ்ட் இண்டீஸ். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. நான் நியூசிலாந்து ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதான் சொன்னேனே, இப்போ நீங்க சொல்ற சாய்ஸ் it cannot be discarded for one reason. ஸ்பின் ஸ்ட்ரென்த் ஈக்குவலா இருக்கு, டாப் 4 அவங்க எக்ஸ்ப்ளோசிவ்னஸ் இருக்கு, இவங்களுக்கு அவ்வளவு எக்ஸ்ப்ளோசிவ் அப்படி இல்லைனாலும் இந்த 75/2 கொண்டு போற அந்த ஸ்கில் இருக்கு. இந்த மிடில் ஓவர்ஸ்ல பிகாஸ் த பேட் லாங் அந்த எட்ஜ் ஒரு கிரைட்டீரியா எட்ஜ் தான் கொடுத்தேனே ஒழிய கிரஷிங் எட்ஜ் கொடுக்கல அப்படிங்கும் போது எஸ் there is a good chance of you getting it right. இப்போ உங்களுக்கு வந்து ஃபேண்டசி பிக்ஸ் கேட்பீங்க, இந்த பிச்சை பத்தி சொல்லிட்டேன். ஸோ கேன் வில்லியம்சன் வில் பி பை ஃபர்ஸ்ட் பிக். பூரன் அப்படியே அந்த கிளாஸ் தெரியுது, பெருசா அடிக்கல, இஸ் டியூ பிக் டைம். ரசல் கையை சுத்தினாலே விக்கெட் விழுது, கடைசியில வந்து கொளுத்துறாரு. அதே மாதிரி 2 ஸ்பின்னர்ஸ் எடுப்பேன், அகில் ஹுசைனையும் எடுப்பேன், மிச்சல் சாட்னரையும் எடுப்பேன். அதே மாதிரி போல்ட் இஸ் சம்மன் வேர் நீ என்ன இருந்தாலும் ஒஸ்ட் கேஸ் பேட் டே ஒரு விக்கெட் விழுந்துரும். என்னோட 6 பிக்ஸ் கேன் வில்லியம்சன், நிக்லஸ் பூரன், ஆண்ட்ரி ரசல், அகில் ஹுசைன், மிச்சேல் சாண்ட்னர் அண்ட் ட்ரெண்ட் போல்ட். இதை ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கிட்டா நீங்க யாரோட ஸ்டார்ட் பண்ணுவீங்க? எனக்கு தெரிஞ்சு யாரோடையும் பண்ண முடியாது. இப்ப நான் சொல்றேன். சொல்லுங்க. ஸோ நீங்க சொல்லிட்டீங்க, நான் சொல்லணும்னு நினைச்சவங்க எல்லாம், அதனாலதான் எனக்கு ஸ்டார்ட் பண்றதுக்கு பிளேயர் இல்ல. பட் பரவாயில்ல, இருந்தாலும் நீங்களே சொன்னீங்க மோட்டி நல்ல பவுலர்னு சொன்னீங்க. இந்த விக்கெட்ல வந்து மோட்டி கண்டிப்பா எடுக்கலாம். இந்த இவரு பிராண்டன் கிங் நீங்க சொல்லிட்டீங்களா? அதுதான் நீங்க பிராண்டன் கிங் கூட ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொன்னேன். நான் சொல்றது ஓ நீங்க அப்படியா, சொல்ல வந்துட்டீங்களா? ஓகே, அப்ப கரெக்ட் தான். ஸோ பிராண்டன் கிங், மோட்டி, அல்சாரி ஜோசப் 3 பேர் இந்த சைடு. கண்டிப்பா வேற சீமர்ஸ் கிடையாது, அதனால நிறைய அவர் தான் போடுவார் க்ரூஷியல் விக்கெட் டேக்கிங் ஓவர்ஸ் 3. இந்த சைடு நீங்க சாண்டா நிறைய சொல்லிட்டீங்க. லாக்கி ஃபெர்கசன் என்னதான் இருந்தாலும் ஒரு விக்கெட் விழுந்துரும், தப்போ ரைட்டோ. தேவான் கான்வே எடுக்கலாம், பொறுமையா ஆடினார்னா ரன் வரும். இதெல்லாம் தான் என்னுடைய பிக்ஸ். தேவான் கான்வே, லாக்கி ஃபெர்கசன். இந்த சைடு வந்து பிராண்டன் கிங், குர்கேஷ் மோட்டி அண்ட் இவர் அல்சாரி ஜோசப். ஸோ இதுதான் ஃபேண்டசி பிக்ஸ். எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். பிளேயிங் 11 ஸ்ட்ராட்டஜி வென்யூ பத்தி டீட்டெயிலாக நீங்க சொன்னீங்க. ஃபைனல் தாட்ஸ் என்ன? நீங்க வெஸ்ட் இண்டீஸ்னு சொல்லியிருக்கீங்க, நான் நியூசிலாண்டுன்னு சொல்லியிருக்கேன். என்ன அதுன்னு பார்க்கலாம். உங்க ஃபைனல் தாட்ஸ் என்ன? எக்ஸலண்டா அல்சாரி ஜோசப் சொல்லீங்க. நான் சொல்றேன், இப்ப ஐபிஎல்ல ஒரு வேற ஐஸ்வர்யா ராயே முதல்லயே நான் அந்த இதுல சொன்னேன், இப்பயும் அதை ரிப்பீட் பண்றேன். இந்த வெஸ்ட் இண்டீஸ் பிச்சில் நீ தாண்டி உண்மையான ஐஸ்வர்யா ராய். அவர் விக்கெட் எடுப்பாரு, இந்த பிச்சில் அவர் எப்படி போடுறது அப்படின்னு அவருக்கு தெரியும். பால் நின்று வரும், நச்சன் வாங்கின்னு போயிடும். இட்ஸ் வெரி குட் பிக்கு. இப்ப ரொம்ப சிம்பிள். இப்ப நிறைய பேரு ஒரு விஷயமே புரிஞ்சிக்காம இப்போ என்ன சொல்றாங்கன்னா, இப்ப நெட் ரன் ரேட்ன்றாங்க. நெட் ரன் ரேட் வந்து நியூசிலாந்து ஒரே ஒரு மேட்ச் தான் ஆடி இருக்காங்க. இப்ப வெஸ்ட் இண்டீஸ் வந்து கிரஷ் பண்ணாங்க உகண்டாவை. சோ எங்கேயோ அவங்க இருக்காங்க. இப்ப நியூசிலாந்து என்ன பண்ணணும்னா முதல்ல மேட்சை ஜெயிக்கணும். they should not be thinking about net run rate. உள்ளது போச்சுனா டொல்ல கண்ணன்ற மாதிரி வேடிக்கை பார்க்குற மாதிரி ஆயிடும். So you can always turn it around with the 2 lesser opponents where you want to put the pedal on the accelerator. நீங்க வந்துட்டு ஐயோ அவர் நெட் ரன் ரேட் வேற எங்கேயோ இருக்கான்னு சொல்லிட்டு நீங்க அவன் நெட் ரன் ரேட் அடிக்கணும்னு பாத்தீங்கன்னா உள்ளதும் போயிடும். இப்பயும் சொல்றேன், இப்ப நிறைய பேரு யோசிக்காம ட்வீட் கணப்புனா ட்வீட் போடுறாங்க. இந்த மாதிரி பாகிஸ்தானுக்கு கூட பிரச்சனை இல்ல, இங்கிலாந்துக்கு தான் பிரச்சனை. யோ ஒமான ஸ்காட்லாந்து 13 ஓவர்ல அடிக்கிறேன்னா இங்கிலாந்து எவ்வளவு ஓவர்ல அடிப்பாங்க? எனக்கு புரியவே மாட்டேங்குது. அதே மாதிரி 2 மேட்ச் தான் நடந்திருக்கு. 2 மேட்ச் நடந்திருக்கும் போது பூதாகரமான டிஃபரன்ஸா இருக்கு. ஒரு இடி இடிச்சாங்கன்னா இங்கிலாந்து அப்படியே நேரோ பண்ணிடுவாங்க. பாயிண்ட் நான் ஏன் சொல்றேன்னா, the same theory நியூசிலாந்து has to take now. இப்ப ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆப்கானிஸ்தானோட ஒரு ஹேமரிங் வாங்கினாங்க. அவங்க திங்க் டேங்க் வந்து ஓகே, இப்ப வெஸ்ட் இண்டீஸ் ஒரு 137 ஆல் அவுட்னு வச்சுக்கோங்களேன். ஒரு டெம்டேஷன் வரும், ஒரு 14 ஓவர்ல கடாசி இல்லாமான்னு. கடாசிட்டாங்கன்னா ஓகே, கடாசாம போய் மேட்ச் தோத்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன பிரயோஜனம்? ஒண்ணுமே கிடையாது. பஸ் டிக்கெட் இல்லாம பஸ் ஏறிடுவீங்களா? நீங்க முதல்ல டிக்கெட்டை வாங்கணும். So they should be very careful that I want to get the 2 points on board like what you said. கடைசி 2 மேட்ச் உங்களுக்கு ஆப்ஷனே கிடையாது. இப்ப ஆப்போனன்ட் 150 அடிக்கிறான்னா 8 ஓவர்ல அடிக்கணுமா? அடி 8 ஓவர்ல. But don't try and do that against a team like West Indies. You are going to play the waiting game. அதனால they should be very careful with the strategy. ஆனா நிறைய பேர் அந்த மாதிரி யோசிப்பாங்க, நெட் ரன் ரேட்டை பார்க்கணும், நான் டாஸ் வின் பண்ணி போலிங் போடுறேன்.
ஈக்குவலா உங்களுக்கு பேலன்ஸ் இருக்குன்னா வெஸ்ட் இண்டீஸ் மாதிரி ஒரு பவர் பேக் டீமை டாஸ் வின் பண்ணி நான் bowling போடவே மாட்டேன். 2-3 பேருக்கு பட்டுச்சுன்னா ஒரு 190 கிழிச்சிருவாங்க. ஸோ நான் என்ன பண்ணேன் இந்த சுச்சுவேஷன்ல, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வாண்ட் டு வின் அ கேம் ஆஃப் கிரிக்கெட் அப்படிங்கும் போது ஐ வுட் டெஃபினெட்லி வாண்ட் டு பேட் ஃபர்ஸ்ட், put that 170 there and see at what margin I can win. Even if I don't win by a big margin, I'm still afloat in the tournament. So it's going to be one cracker of a contest. A பெரிய match, one of the biggest matches the league stages ன்றதுனால it's going to generate lot of interest. இப்போ நான் வந்து வெஸ்ட் இண்டீஸ்னு சொல்லியிருக்கேன், ஆக்டோபஸ் வந்து நியூசிலாந்து சொல்லியிருக்காரு. நிறைய தடவை அவர் சொல்றதுதான் நடந்திருக்கு. Let us see how things go until we come back and entertain you for yet another episode of T20 preview or review. Thanks a lot and bye-bye.